வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அந்த கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் எப்படி போடணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்துட்டேன். அந்த வீடியோ வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த 3 யூனிட்டுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸ்லாம் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்றதுக்கும் உதவியா இருக்கும். அதிக மார்க் எடுக்கிறதுக்கும் அரியர் இல்லாம பாஸ் பண்றதுக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ல பேலன்ஸ் இருக்கு 2 யூனிட்டுக்கு, அதாவது யூனிட் 4 யூனிட் 5 இந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். இது வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 யூனிட் 5ல எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா, யூனிட் 4ல ஒரு 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். யூனிட் 5ல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 6 கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் 4. இதுல வந்து பாருங்க குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமை. யூனிட் 4 வந்து பாருங்க குழந்தை நட்பு பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களின் பங்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குழந்தை உரிமை பயிற்சியாளர்களாக ஆசிரியர்களின் சவால்கள். இந்த கொஸ்டின் இப்படி கேட்கலாம், இல்லைன்னா குழந்தை உரிமைகளை நடைமுறைப்படுத்தும் ஆசிரியர்கள் சந்திக்கும் சவால்கள். இந்த 2 விதமா அந்த கொஸ்டின் கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளி மேலாண்மை குழுக்களின் பங்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளிகளில் குழந்தை உரிமை கழகங்களின் முக்கியத்துவம். இல்லைன்னா எப்படி கேட்கலாம், பள்ளிகளில் குழந்தை உரிமைகள் மன்றங்களின் அவசியம். ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். இதுதான் இந்த 3 முக்கியமான கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டின் டயக்ராம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குழந்தை உரிமை பயிற்சியாளர்களாக ஆசிரியர்களின் சவால்கள். இதுல வந்து மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. 1 போதிய பயிற்சியின்மை, 2 வரையறுக்கப்பட்ட குழந்தை உரிமைகளின் அறிவு, 3 ஆதரவு கொள்கைகள் இல்லாமை, 4 ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாமை, 5 பாரம்பரிய கற்பித்தல் மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறைகளை மாற்ற எதிர்ப்பு, 6 பெற்றோர் மற்றும் சமூக ஈடுபாடு இல்லாமை. இந்த 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளி மேலாண்மை குழுக்களின் பங்குகள். இதுல வந்து 8 பாயிண்ட் இருக்கு. 1 பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயாரித்தல், 2 பள்ளி கண்காணிப்பு, 3 கவனம் மற்றும் பாதுகாப்பு, 4 கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு, 5 பெற்றோரின் ஈடுபாடு, 6 பாடங்களை தவிர விஷயங்கள், 7 மாணவர் ஆதரவு சேவைகள், 8 சாதனைகளை கொண்டாடுங்கள். இந்த 8 பாயிண்ட் இதுல வரும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளிகளில் குழந்தை உரிமை கழகங்களின் முக்கியத்துவம். ஒரு 4 முக்கியத்துவம் இருக்கு. 1 குழந்தை உரிமைகள் கிளப்பில் சேர்வதற்கான முக்கியத்துவம், 2 குழந்தை உரிமைகள் கிளப்பின் நிர்வாகம், 3 குழந்தை உரிமைகள் கிளப்பில் பங்கேற்பதற்கான கோட்பாடுகள், 4 குழந்தை உரிமை கிளப்பின் நன்மைகள். இந்த 4 பாயிண்ட் கொண்டு வந்துடும். சரிங்களா? அடுத்த லாஸ்ட் யூனிட் 5th அதுல வந்து இதுல 2வது பாயிண்ட் பாருங்க இந்த குழந்தை உரிமைகள் கிளப்பின் நிர்வாகம். அது நிர்வாகத்தில் யாரா இருப்பாங்க, தலைவர், துணைத் தலைவர், 3 செயலாளர், 4 துணை செயலாளர் இருப்பாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் கொடுத்தோம் பாத்தீங்களா இந்த குழந்தை உரிமைகள் கிளப்பில் பங்கேற்பதற்கான கோட்பாடுகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 5 கோட்பாடுகள் இருக்கு. 1 சமமான பங்கேற்பு மற்றும் சேர்த்தல், 2 பாலின சமத்துவம், 3 பாகுபாடு இல்லாதது, 4 பாதுகாப்பு, 5 தன்னார்வம். அடுத்து அந்த 4வது பாயிண்ட் பாருங்க இந்த குழந்தை உரிமைகள் கிளப்பின் நன்மைகள். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 நன்மைகள் இருக்கு. 1 நடத்தை உருவாக்குதல், 2 ஒழுக்கம், 3 திறன் மேம்பாடு. ஃபர்ஸ்ட் பாருங்க 1 நடத்தை உருவாக்குதல், 2 சமூகமயமாக்கல் வாய்ப்புகள், 3 ஒழுக்கம், 4 தலைமைத்துவ வாய்ப்புகள், 5 திறன் மேம்பாடு, 6 சமூக மேம்பாடு. இந்த 6 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் யூனிட் 5th யூனிட் பாருங்க குழந்தை பாதுகாப்பு மற்றும் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்கான திறன்கள்.
இதுல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்னு, குழந்தை பாதுகாப்பையும் மற்றும் பங்கேற்பையும் உறுதி செய்வதற்காக அவர்களின் வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை உரிமைகளை கொண்டாடுவதற்கான திறன்கள். இந்த 3 கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை பாதுகாப்பையும் மற்றும் பங்கேற்பையும் உறுதி செய்வதற்காக அவர்களின் வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள். இது மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. 1 வந்து அமைப்பு, 2 தொடர்பு, 3 வாய்ப்புகள், 4 கற்பித்தல் அணுகுமுறைகள், 5 மாணவர்களுக்கான எதிர்பார்ப்புகள், 6 பாட திட்டமிடல், 7 தொழில்முறை திறன் மற்றும் அனுபவம், 8 தனிப்பட்ட திறன்கள், 9 வழிகாட்டுதலின் நன்மைகள். இந்த 9 பாயிண்ட் வரும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 உளவியல் சமூக ஆதரவின் நன்மைகள், 2 பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான தேவைப்படும் பரிந்துரை சேவைகள், 3 தேவை மதிப்பீடுகள், 4 உளவியல் சமூக ஆதரவின் பரிந்துரை சேவைகள். இந்த 4வது பாயிண்ட்டுக்கு கீழே 6 பாயிண்ட் இருக்கு. 1 உளவியல் முதலுதவி, 2 உளவியல் ஆலோசனை, 3 ஆன்மீக நடவடிக்கைகள், 4 திறன் கட்டிடம், 5 சட்ட தகவல், 6 சமூக அடிப்படையிலான உளவியல் ஆதரவு. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தைகள் உரிமைகளை கொண்டாடுவதற்கான திறன்கள். மொத்தம் 8 திறன்கள் இருக்கு. 1 குழந்தை உரிமைகள், 2 குழந்தை நட்பு ஆசிரியர், 3 ஒழுங்குமுறை நடைமுறைகள், 4 பள்ளி சூழலை மாற்றுதல், 5 நிறுவன திறன்கள், 6 குறைபாடுகளை கையாளும் திறன், 7 கேளிக்கை நடவடிக்கைகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள், 8 ஜனநாயக வகுப்பறை. இதுல அந்த 2வது பாயிண்ட் கீழே ஜனநாயக வகுப்பறை கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 ஜனநாயக வகுப்பறையின் சிறப்பு இயல்புகள், 2 ஆசிரியர்களின் பொறுப்புகள், 3 ஜனநாயக வகுப்பறையின் செயல்பாட்டு முறை. இதுதான் இந்த 4th யூனிட்டுக்கு 5th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கிளாஸோட நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.